டாக்டர் பெருங்குடலில் கேன்சர் வருமா, அது வந்தால் என்ன அறிகுறி, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? இது லார்ஜ் இன்டெஸ்டைன்ன்றது பெருங்குடல். அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் ஷேப்பில் இருக்கும். அந்த கடைசி பகுதி தான் ஆசனவாய்க்கிட்ட இருக்கிற பகுதி, பெருங்குடலோட பகுதி வந்து ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். கேன்சர்ன்றது இந்த கோலனில் வரக்கூடியது. யூஸ்வலி கேன்சர் வந்து இந்த பெருங்குடலில் கொஞ்சம் எல்டர்லி பேஷண்ட்ஸ், ஒரு 40 and above தான் வரும், தவிர அதோட குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு அவ்வளோ வராது. அப்படின்னு வந்ததுன்னா அது ரொம்ப சீரியஸாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். இப்போது கோலன் கேன்சரோட அறிகுறி என்னென்னா, யூஸ்வலி வந்து சேஞ்ச் இன் பவல் ஹேபிட். சேஞ்ச் இன் பவல் ஹேபிட்னா ரெகுலராக ஒரு மோஷன் போகிறது எல்லோருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும், டெய்லி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அப்படின்னு. அதில் தான் மாற்றம் வந்து சேஞ்ச் இன் பவல் ஹேபிட். அது ஆல்டர்னேட்டிங் டயரியா அண்ட் கான்ஸ்டிபேஷன். அது ஒரு நாள் மலச்சிக்கல் இருந்து, ஒரு நாள் லூஸ் மோஷனாக இருந்து, ஏதோ புதுதாக வித்தியாசமான ஒரு அதில் சேஞ்ச் வந்ததுன்னா அது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் மோஷனில் பிளட் போகிறது, அது எல்லாமே அனீமியா, அதாவது உடம்புல ரத்தம் குறைஞ்சிட்டே வருது, இதெல்லாம் இருந்தது. வயிற்று வலி இருந்ததுன்னா குடலில் வந்து ஏதோ கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அது மாதிரி டவுட் வந்ததுன்னா, வித்தியாசம் இருந்ததுன்னா இது எப்போவுமே ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்க்கணும். கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்து இதுக்கு கொலனோஸ்கோபின்னு ஒரு டெஸ்ட் செய்வாங்க. இப்போ வாய் வழியாக எண்டோஸ்கோப்பி எப்படியோ, ஆசன வாய் வழியாக ஒரு பெரிய டியூப் விட்டு பார்க்குறது, அது கொலனோஸ்கோப்பி அப்படின்னும். இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு சில லிக்விட் மருந்து கொடுப்போம். அந்த லிக்விட் மருந்தில் என்ன ஆகும்னா, அந்த பெருங்குடல் ஃபுல்லாக வாஷ் ஆகிட்டு ரொம்ப க்ளீன் ஆகிடும். அது பிறகு தான் மயக்க மருந்து கொடுத்து தான் இந்த கொலனோஸ்கோப்பி பண்ணுறது. அந்த டெஸ்ட் பண்ணையில் பெருங்குடல் ஏதாவது அல்சர் இருக்கா, கெட்டி இருக்கா, கேன்சர் இருக்கான்னு தெரியும். அது எந்த இடத்துல இருக்கும் தெரியும். அதே நேரத்தில் அதுலேருந்து ஒரு சின்ன சதை எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், பயாப்சின்னு சொல்லிட்டு. அந்த பயாப்சியில் இந்த கேன்சர் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அடுத்தது ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. இந்த சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கையில் அது வந்து கேன்சர் வந்து குடலில் தான் இருக்கா, மற்ற எங்கே பரவி இருக்கான்னு தெரியும். இப்போது நவீனமாக நாங்கள் பெட் சிடின்னு ஒரு ஸ்கேன் இருக்குது, ஒரு அட்வான்ஸ் சிடி ஸ்கேன். அது செஞ்சாக்கா அது குடலில் மட்டும் இருக்கா, கல்லீரல் மற்ற இடத்துக்கு எங்கே பரவி இருக்கா, நுரையீரல் பரவி இருக்கான்றது கூட தெரியும். அப்படி தான் இருந்ததுன்னா அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டி வரும். இந்த ரெக்டல் கேன்சர்ஸ், அதாவது ஆசனமாய் கிட்ட அதாவது இருக்கிற பெருங்குடலில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கு வந்து யூஸ்வலி நியூ அட்ஜுவன்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுப்போம். இந்த பேஷண்ட்டுக்கு கேன்சர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுதுன்னா அந்த ஸ்கேன்ஸ், பெட் சிடி ஸ்கேன் வச்சு பிளட் டெஸ்ட் வச்சுட்டு நாங்கள் எம்டிடின்னு சொல்லிட்டு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட்டு, பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், சர்ஜன் இவங்கெல்லாம் உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் முடிவு எடுப்போம். அந்த முடிவில் முதல்ல வந்து நிறைய வாட்டி ஆப்ரேஷன் முன்னாடியே கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அது கொடுத்தோம்னா அந்த டியூமர் நல்லா சுருங்கிட்டு ஆப்ரேஷனுக்கு கொஞ்சம் சாதகமாக தயாராகும். ஸோ அந்த கீமோ ரேடியேஷன் சர்ஜரிக்கு முன்னாடி கொடுத்த பிறகு திருப்பி ஆப்ரேஷன் செஞ்சு அந்த டியூமரை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அந்த கேன்சர் ரொம்ப ஆசனவாய் கிட்டக்க இருந்ததுன்னா நம்ம திருப்பி இந்த குடலில் வந்து லிங்க் பண்ண முடியாது. அந்த குடலை வந்து வயிற்றில் ஒரு பக்கமாக கொலாஸ்டமின்னு சொல்லிட்டு பண்ண வேண்டி வரும். அதாவது மோஷன் வந்து எப்பவுமே பர்மனெண்ட்டாக வெளியே ஒரு பேக்குள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இல்லை எனக்கு இந்த கொலாஸ்டமி வேண்டாம், நான் நார்மலாகவே மோஷன் போகணும் அப்படின்னாக்கா அந்த கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது வாய்ப்பு குறைவாக இருக்கும். திருப்பி அந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போது நாங்கள் எல்லாம் கோலன் ரெக்டல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் லேப்ரோஸ்கோப்பில் தான் பண்ணுறது. அதாவது சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது. முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வயிறு ஓப்பன் பண்ணி பண்ணுறதா இருந்தது. இப்போது இந்த லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப கூடிய சீக்கிரமாக அவங்க குணமாகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து 2-3 நாள்லேயே வீட்டுக்கு போயிடுவாங்க. அது ஆப்ரேஷன் பண்ண பிறகு திருப்பி அந்த எடுத்த பகுதியை திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பெத்தாலஜி. அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் அந்த டியூமர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியும். அந்த ரிப்போர்ட் வச்சுட்டு ஆப்ரேஷன் பிறகு ஒரு சிலருக்கு கீமோதெரப்பி கொடுக்க வேண்டி வரும், ஒரு சிலருக்கு ரேடியோதெரப்பி கொடுக்க வேண்டி வரும். அதுதான் கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட். நிறைய பேருக்கு இந்த காலத்தில் கீமோதெரப்பின்னா ரொம்ப பயம்.
கீமோதெரப்பின்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல் மருந்தெல்லாம் கொடுக்குறது, முடியெல்லாம் கொட்டிடும், கை காலெலாம் கருத்துடும் அப்படின்னு. இப்போ இருக்கிற கீமோதெரப்பியெல்லாம் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட் ட்ரக்ஸ் கிடையாது. நிறைய மாடர்ன் ட்ரக்ஸ் வந்து இருக்குது. அது கீமோதெரப்பின்றது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஏன்னுட்டிங்கன்னா அந்த நம்ம கண்ணுக்கு தெரிகிற கேன்சர் வந்து ஆப்ரேஷனில் எடுத்துருவோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு சில செல்ஸ் வந்து பிளட்டில் எங்கே பரவி லங்ஸ் லிவருக்குலாம் போயிருக்கலாம். அது எல்லாமே கில் பண்ணுறதுக்கு கீமோதெரப்பி தேவை. ஸோ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் யாருக்காவது கோலன் கேன்சர், ரெக்டல் கேன்சர் அப்படி தான் வந்ததுன்னா ரொம்ப குவிக்காக கண்டுபிடிச்சோன்னா அது சயின்டிஃபிக் முறையில் தகுந்த பெட் சிடி ஸ்கேன் பண்ணி நியூ அட்ஜுவன்ட் கீமோ ரேடியேஷன் கொடுத்து ப்ராப்பராக லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் தேவை இருந்தால் கீமோதெரப்பியோ ரேடியோதெரப்பி கொடுத்து பண்ணாக்கா அவங்க கேன்சர் குணமாகிட்டு நீண்ட நாள் நல்லா சந்தோஷமாக வாழலாம்.